கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய 21/11/2024 216 வச்சு தான் இப்போ நம்ம காருண்யா ப்ளஸ்க்கான ஒரு லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் உள்ள நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் பேக் இருக்குது. கேஎல் டைமண்டு பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை விட்டு இந்த யூடியூப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா விளம்பரம் மாதிரி பண்ணுவாங்க. கஷ்டத்தில் உதவும் நண்பர்களுக்கான ஒரு வீடியோ இது அப்படின்னு விளம்பரம் பண்ணுவாங்க. அதாவது பார்த்துக்கிட்டோம்னா 4 டிஜிட்டுமே கொடுத்துருவான். 4 டிஜிட்டுமே கொடுத்து வின்னிங் சூப்பராக கொடுத்துருவான். வின்னிங் கொடுத்துட்டேன், வின்னிங் அடிச்சாச்சு அப்படி இப்படின்னுவான். யாராவது ஒரு ஆள் வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த மாதிரி அவங்ககிட்ட காசு கட்டி வாங்கியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, உண்மையா பொய்யா? பொய் தான். அது உங்களோட நீங்கள் எப்படி நம்புனீங்க, எப்படி வாங்கினீங்க. கஷ்டத்தில் உதவும் நண்பர்கள் எல்லாருமே வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டையும் போடுங்க. நீங்களாம் எதுக்குடா அப்படி ஏமாத்துறீங்க? டெய்லி 10 ஆட் வருதுங்க, 20 பேர் ஏமாறுறான் பாவம். அது எதுக்கு அப்படி ஏமாற்றணும்? வின்னிங் வாங்கி கொடுத்துட்டு நீ ஷேர் என்னமோ கேளு, ரைட், ஓகே. கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒருத்தலாம் பயங்கரமாக பேசுவான். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆள் அட்ரஸ் இருக்க மாட்டான், பிளாக்கில் போட்டுருவான். இல்லைன்னா மறுபடியும் நான் இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ, நாளைக்கு விட்டதை பிடிச்சிடணும் ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் எதையுமே நம்பாதீங்க. அதெல்லாம் எல்லாமே பொய் தான், ஓகேங்களா? நம்மளுடைய கேஎல் டைமண்ட் மெம்பர்ஷிப் பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டெய்லி சூப்பரான ஒரு கெஸிங்கை கொடுத்துட்ருக்கோம், ரிசல்ட் ரிவ்யூலும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி 50-50 லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. இப்போ நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்ன்னு எப்போயுமே கொடுப்போம் இல்லையா, அதாவது மெம்பர்ஷிப்பில், அதில் பார்த்துக்கிட்டோம்னா ரிசல்ட்டு 216, ஓகேங்களா? நம்ம கொடுத்துருந்த ரிசல்ட்டு, நம்ம கொடுத்துருந்த நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு தாங்க. 146617. இது நம்ம 3 டிஜிட்டில் கொடுத்துருந்த ஒரு நம்பர், ஓகேங்களா? 146617, ஓகேங்களா? அதே மாதிரி ஏபி ஏசி பிசியில் நம்ம கொடுத்துருந்த நம்பர் 16 எடுத்துருந்தோம். இது நமக்கு பிசியில் உட்காந்துருந்துச்சு. பிசியில் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு தான், ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங், ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நமக்கு என்னென்ன வின்னிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நமக்கு 6 பாஸ், ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸு அப்படின்ற அந்த கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எழும்போது தான் 3 டிஜிட் வின்னிங் அடிக்க வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீடியோவில் ஒரு கெஸ்ஸிங் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 267 கொடுத்துருக்கோம். வீடியோவில் கொடுத்த நம்பர் ஷார்ட் ஆகி முடிச்சிருக்கோம். 267 ஃபஸ்ட் நம்பர் 267 கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? 267. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 622 இது எடுத்துருந்தோம், ஓகேங்களா? அடுத்து பார்த்தா 136, இது ஃபுல்லாக வீடியோவில் வரக்கூடிய ஒரு நம்பர், ஓகேங்களா? 136. அதே மாதிரியே ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 6 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் நோக்கி நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். நம்ம எப்பயுமே நேற்று நடந்ததை இன்றைக்கி பேசிட்டு தான் நம்ம நாளைக்கு உள்ளதை ஆரம்பிக்கவே செய்வோம். எப்பயுமே அதுதான் நம்ம சேனலோட ஒரு நாம்ஸே. அதுதான் நம்மளுடைய என்னென்ன பார்ப்போம்னா நம்மளுடைய நிறைகள் குறைகளை பார்ப்போம், எங்கிட்டு மிஸ்டேக் விட்டுருக்கோம், எது மூலமாக நம்ம மிஸ் பண்ணியிருக்கோன்றதை நம்ம அதை பார்த்துட்டு அது என்ன மிஸ்டேக்குன்றதை டீட்டெயில் பண்ணிட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கையே நம்ம போவோம். இதுதான் எப்பயுமே டெய்லி நடக்கிற ஒரு விஷயம், ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ், 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம பார்த்துருவோம், ஓகேங்களா? 216, ஓகேங்களா? 3லையுமே நம்பர் வந்த நம்பரை தான் இறக்கியிருக்கான், ரொம்பலாம் வித்தியாசமே இல்லை. 3லையுமே 216 3மே வந்த நம்பர் தான். வந்த நம்பர் இறக்கியிருக்கான், எந்த ஒரு நம்பரும் என்ட்ரி கொடுக்கல. அதனால் என்ன தெரியுது, எந்த ஒரு நம்பரும் இந்த மாதம் ஃபுல்லாக இழுபறியாக தான் போகும்னு தெரியுது. அதனால் நண்பர்களாகிய நீங்கள் ஃபாலோவிங் நம்பரில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கிடப்பில் போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ 2 வந்துருக்கு. ஏ போர்டு 2 நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு நம்பர் சி போர்டில் உட்காந்து 6 ஏ போர்டில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, நிறையவே இருக்குது, ஓகேங்களா? அதனால் அதை நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. 6
நயன் 9 வந்தனால சாரி 1 வந்தனால 9க்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பி போர்டில் உட்காந்த 1 சி போர்டில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 9 1 ஃபர்ஸ்ட் நம்பர் 6 9 1. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 730 730 837 837. அதுக்கடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 850 850. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா 394. அதுக்கடுத்து ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் 867. அதனால் 8 வந்து என்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் 21/11/2024 அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸிங்கில் முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் கெஸிங் தான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 2 வச்சு முடிச்சிருக்கோம். 2 வச்சு முடித்தனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 இல்லைன்னா 9. பி போர்டு 1 1 வச்சு நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் 8 இல்லைன்னா 3. ஓகேங்களா? சி போர்டு 6 6நாலே நமக்கு அடுத்த சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இருக்கு இல்லையா? அதையும் பார்க்கணும் இல்லையா? 2 அப்படி இல்லைன்னா ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. 7 தான். ஓகேங்களா? 2 இல்லை ஏ போர்டு, 3 இல்லை 9, பி போர்டு 8 இல்லை என்றால் 3, சி போர்டு 2 இல்லை என்றால் 7. ஏதாவது ஒரு மேட்ச் நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக சூப்பராக அப்ளை பண்ணிக்கோங்க. பார்க்க போகிறது காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏபி ஏசி பிசி 02 29. ஓகேங்களா? 2 9 8 2 8 2 7 4 7 4. ஓகேங்களா? 3 9 4 6. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 2 2 1. ஏன்னா மறுபடியும் 2 நம்பர் நேற்றுக்குரிய ரிசல்ட்டில் 2 நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த 2 நம்பர் கண்டிப்பான முறையில் வரும். அதாவது ஏபியா வந்தது ஏசியாக கூட வரலாம், இல்லைன்னா பிசியாக கூட வரலாம். இப்படி தான் வரணும். ஓகேங்களா? நம்மளுடைய காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 02 29 8 2 7 4 3 9 4 6 1 2 2 1. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு ஒன்று இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. மினிமம் 5லேருந்து 10 செட்டுக்குள்ளே போட்டு கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னுடைய தனிப்பட்ட 3 டிஜிட் தான், பாக்ஸ் கிடையாது. 3 டிஜிட் ஒரு 4 நம்பர். ஓகேங்களா? 042 ஃபர்ஸ்ட் நம்பர், 879 செகண்ட் ஒன் நம்பர், 571 தேர்ட் ஒன் நம்பர்,
493 4th ஒன் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 21/11/2024 216 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 042-879-571-493 இதை நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணிக்கோங்க. பாக்ஸாலாம் ப்ளே பண்ண தேவையில்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு கெஸிங் தான். ஓகேங்களா? ஆல்போர்டுக்கான ஒரு கெஸிங் பார்க்குறப்போ 0 வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது, வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4 9 049 அண்டு 490 இப்படி ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைய கெஸிங் இதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ ஆகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பது யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி.